வெள்ளத்தால் வந்து 14 நாளைக்கு லைசன்ஸ் கொடுத்தது. 9ஆம் மாதம் 7ஆம் தேதியோட முடிஞ்ச லைசன்ஸ் எம்எம்எம் அப்ரூவ் சாதனங்கள் ட்ரேடிங் லைசன்ஸ் கொடுத்துருக்குது. அங்கே அந்த ஸ்டாக்யார்ட் கம்பெனியில் 200 கொடுத்தது. அங்கே வந்து லொபி போயிலாண்டால மெயினில் அவங்களுக்கு பாவத்தமன ரோட்டில் ஒரு ட்ரேடிங் லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அந்த இடத்துல நீங்க பாத்துட்டீங்களா? அந்த இடத்துல கொடுக்கலாம். அந்த இடத்துல கொடுக்கலாம். நீங்க ஒரு பெர்மிஷன் கொடுக்க கூட மேடம். 100 மீட்டருக்காக மண் எத்தனை மேடம் அவ்வளத்துல கொண்டு இதை போட்டு வச்சிருக்குது மேடம். ஓகே, லோரி வரமண்டதுக்காக கொடுக்கலாமா? அப்ப லோரி மண் எத்தனை இடத்துக்கு லோரி போகும், நான் லோரியை தாங்க கொண்டு போறேன், அவ்வளவு நீங்க கொடுப்பீங்களா? 14 நாளைக்கு ஏற்றுறதுக்கு என்ன 200 மண்ணுக்கு 50 லோரி தான் என்ன போகுது? அதுக்கு முதல் கொடுத்த லைசனை எக்ஸ்டென்ஷன் பண்ணி தான் எக்ஸ்டன் மாதிரி செய்துதான் கொடுத்துருக்காங்க. சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணல அது அந்த கூட்டத்துக்கு பிறகு அதுக்கு முதல் கொடுக்கல சார். எக்ஸ்டென்ஷன் எப்ப கொடுத்தேன்னு சொல்லுங்க. அதுக்கு முதல்ல அதை கொடுக்க கூடாது. எக்ஸ்டென்ஷன் சொன்னது 3 மாசத்துக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொன்னது. அப்புறம் என்ன கொடுப்பீங்க? கொடுத்தாலும் கேன்சல் பண்ணுவாங்க. அது வந்து மேடம் அந்த இடத்துல அந்த மண் பார்த்துருக்கு. மண் அந்த அமைப்பு வேலை செய்யணும். அந்த காணி யாருக்குரியது எந்த எவ்வளவு கேட்காவணிக்கு தான் அந்த கோவில இருந்தளவும் இல்லாம அரசமரமும் இல்லாம அந்த மண்ணை பூச்சிருக்காங்க. அந்த மண்ணில் கையும் வைக்கிறது. நீங்க ஏற்கனவே நீங்க கொடுத்துருக்கீங்களா? இப்ப சொல்ற கதைக்கிற பிரச்சனை என்ன மாதிரி அவங்க சொல்றாங்க இல்ல பாதிப்பு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி என்ன மறுபடியும் சொல்றீங்க? அதுக்கு செய்யறாங்க. அதை யார் பாக்குறது? கடத்துல மேடம் 4 வருஷமா நாங்க கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க அந்த மண் என்ற விஷயத்தை. நீ அந்த ஏரியாவை கொடுக்கவே இல்லையா? எக்ஸ்பயர்ட் ஆயிட்டு தானே. அனுமதிக்க மாட்டாங்க. ஓட்டமாடி அனுமதி எடுத்துக்கலாம். அப்ப அனுமதி எடுத்து அங்க ஜாட்டை போட்டுட்டாங்க. 10 அடி ரோட் தங்குறதுக்கு வித்தியாசம். அப்ப சேருக்கு விஷயம் தெரியாது. மண் எதிர்பார்க்கிற சேர் ஏரியாவுக்குள்ள ஜாட்டை வச்சிருக்கிற ஓட்டமாடி டிஎஸ் ஏரியாவுக்குள்ள முடியும் வரைக்கும் மில்லு வரைக்கும் இடிக்கா இல்லையா? இராங்க எதுவும் இடிக்கா இல்லையா? இல்லண்டா கழிவு தாங்க பொலிசோட நாங்க இல்லன்னு சொல்லி இல்லண்டா கழிவு தாங்க இராங்க முழுக்க முடிஞ்சு இல்லன்னு சொல்லி இல்லன்னு சொல்லி சொன்னாங்க. நான் பாருங்க நான் சொல்றேன் இப்போதைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் நாங்கள் அப்படியாக இதை வந்து விடையில தற்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருந்தால் உடனே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி போட்டு புதுசாக என்னென்ன தேவை ஏற்படுதோ அந்த தேவைக்கேற்ப அந்த இதில் கிடைச்ச மாதிரி ஆர்டிஎஸ் தலைவர் மாதிரி அந்த குழுவோட கம்யூனிட்டியை கண்டக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையே அது செய்யும். மற்றபடி எல்லா லைசன்ஸையும்
தமிழ் சமூகம் 2 சமூகத்துக்குள்ளே இப்ப பெரிய பாரதூரமான பிரச்சனையை கொடுக்குறாங்க பாரதிய திட்டத்துக்குள்ள. அதான பெரிய பாரதூரமான பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. மக்களை இளைஞர்களுக்கு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. திணைக்கள தலங்களுக்கு பாரதிய திட்டத்தில் விவசாயம் செய்யலாம் மேடம். நான் பழைய உறுதியாக இந்த பாரம்பரிய முழு அந்த மண்டலம் மாவட்டத்தில் மக்கள் ஒரு தீவிரமான முறையில பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நடப்பு ஒரு மதத்தா நாளைக்கு ஒரு மதத்தை நான் பார்க்கலாம் எதிர்பார்ப்பேன். என்னன்னா பிரதேசத்துக்கு நீங்க பதவி கொடுத்துருக்கேன் கொடுத்துருப்பேன். பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக இந்த இடத்துல வந்து இரண்டாவது விஷயம், உங்களுடைய ஜிஎஸ்எம் ஆபீஸ்ல ஒரு பிரேமிற்கு ரெஜிஸ்டர் மாதிரி கொடுத்துருக்கு. அந்த பிரேமிக்கு சைன் பண்ண போறாங்க. பிரேமிக்கு அவர்தான் நூறு கொடுத்து சைன் பண்ணி அதுக்குரிய கமிஷன் பண்ணி தான் அவங்களை கொடுக்குறது. இப்படி ஒரு நடைமுறை ஜிஎஸ்எம் ஆபீஸ்ல இருக்கு. அது சம்பந்தமாக அவங்களை கருத்து சொல்லுவார்கள். அந்த பிரேமிக்கு நான் ஒரு மனத்தை முன்படுத்தி இருந்தா என்ற பேருந்த சொன்னாங்க தங்களுக்கு அவர்தான் அந்த பிரச்சனை கொண்டு கொண்டு. ஆனால் அவரு அந்த ஒரு நியமனத்தை பேசி வைக்கிறாங்க. நான் விலாசம் பேர் முடிவு பண்றேன். சம்பந்தப்பட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரி ஜிஏடியோ மற்ற அதோடையோ சரியான ஒப்புதலை தெரிவிக்கும் வரைக்கும் தற்காலிகமான இந்த கூட்டத்தில் நேரம் போய்கொண்டிருக்கு. எங்களுடைய மத்திய நீர்ப்பாசன பணிப்பாளர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்திக்காக அவர் செய்து வருகிறார். அவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாகாண நீர்ப்பாசன துறை பணிப்பாளர் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து அமர்ந்தவர்கள் மண் பிரச்சனையில இருந்துட்டோம். இல்லை உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம்